पार्ट नंबर 1 मी नागराजन आर इंडिपेंडेंट फोटोग्राफर இப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணிக்கலாம் कमेंट பண்ணுங்க सब्सक्राइब ना स्टोरी பார்த்தீங்கன்னா एक बात की बात है दूर किसी देश में माया नाम की एक राजकुमारी रहती थी அப்படின்னா உன்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தூரத்துல பார்த்தீங்கன்னா மாயான்னு ஒரு இளவரசி வாழ்ந்துட்டு இருந்தாங்க उसका महल चारों तरफ से फूलन के बगीचे से गिरा हुआ था அப்படின்னா அவரோட அரண்மனை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மழை தோட்டங்கள்லாம் இருக்கும் ஃப்ளவர்ஸ் கார்டனாக இருக்கும் उसके बगीचे में सिर्फ गुलाबी रंग के ही फूल थे சரிங்களா அதுவும் இல்லாமல் அவங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் சிவப்பு நிற பூக்கள் மட்டும்தான் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் நிறைய இருந்துச்சு माया को बगीचे में समय बिताना फूलों की देखभाल करना और वहाँ रखने वाले जानवरों के साथ खेलना बहुत पसंद था சரிங்களா மாயாவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் பூக்களை மெயின்டைன் பண்ணுறதும் அப்புறம் அங்கே இருக்கிற விலங்குகளோட வந்து விளையாடுறதையும் ரொம்ப லைக் பண்ணாங்க एक दिन बगीचे में काम करने के लिए एक नया माली आया சரிங்களா அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தோட்டக்காரன் வந்து வேலைக்கு வராரு उसका नाम राजू था और उसका विचार था कि बगीचा में हर रंग के फूल होने चाहिए அப்படிங்கிறாரு என்ன பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றீங்கன்னா ஒரு பேர் ராஜு தோட்டத்துல வண்ணமா எல்லா கலரும் இருக்க மாதிரி சொல்றாரு அவர் நினைக்கிறாரு எல்லா கலரும் பூக்களும் இருக்கிற மாதிரி इसलिए वह लाल और पीले रंग के फूल लगाना चाहता था परंतु माया राजकुमारी को उसका ये विचार बिल्कुल भी पसंद नहीं आया சரிங்களா அதனால என்ன பார்த்தீங்கன்னா அவர் என்ன பிளான் பண்றாங்கன்னா ஒரு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலர் பூலாம் வந்து அங்க நட்டுக்குன்னு விரும்புறாரு ஆனா பாத்தீங்கன்னா மாயா இளவரசிக்கு வந்து இந்த யோசனை பிடிக்கல क्योंकि उसको गुलाबी रंग के फूल बहुत पसंद थे और वह उस बगीचे में कोई भी बदलाव नहीं करना चाहती थी சரிங்களா அவங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இளஞ்சிவப்பு கலர் பூ மட்டும் தான் பிடிச்சது அதனால வந்து தோட்டத்துல எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க लेकिन राजू ने उसकी बात नहीं मानी और अलग अलग रंग के फूल लगाने शुरू कर दिए ஆனா ராஜு வந்து அவங்க பேச்சு எதுவும் கேட்கல நிறைய கலர்ஸ்ல வந்து பூலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு माया राजकुमार को उस पर बहुत गुस्सा आया और वह बहुत परेशान हो गई சரிங்களா இளவரசிக்கு வந்து அவர் மேல ரொம்ப கோவம் வருது அதே போல் வருத்தம் படுறாங்க उसको समझ नहीं आया कि अब क्यों करे इसलिए वह मदद मांगने के लिए अपनी माँ के पास गई சரிங்களா அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறாங்க இளவரசி रानी ने माया की समस्या सुनी और फिर उसे कुछ तलाक दी சரிங்களா ராணி வந்து மாயாவோட பிரச்சனை கேட்டு ஒரு சில ஆலோசனை சொல்றாங்க उन्होंने माया से कहा कि बदलाव जीवन का एक हिस्सा है और उससे और हमें इसे अपनाना चाहिए அப்படின்னா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பகுதி என்பது இருக்கு மாற்றம் என்பது வாழ்க்கையில வந்து ஒரு பகுதி அது எப்ப சேஞ்சஸ் கிடைக்குதோ அதை வந்து ஏத்துக்கணுங்கிற மாதிரி மாயாட்ட சொல்றாங்க उन्होंने बताया कि फूलों के विभिन्न रंग बगीचे को और भी सुंदर और दिलचस्प बना सकते हैं சரிங்களா ஸோ நீங்க வேற வேற கலர் இருந்தா வெரைட்டியா வச்சாங்கன்னா ரொம்ப அழகாகவும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமாகவும் இந்த தோட்டத்தோட லெவல் வந்து மாறுங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா रानी ने माया को यह भी याद दिलाया कि वह एक राजकुमारी थी और राजू सहित सभी के प्रति दयालु और सम्मानजनक होना उसकी जिम्मेदारी थी சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணியும் மாயாங்கிற ஒரு இளவரசி வந்து எல்லாத்தையும் அன்பா அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இது கேட்டதுக்கு அப்புறம் ராணி என்ன பண்றாங்கன்னா மாயா எல்லாமே என்ன பண்ணும் ஒரு மாதிரி அன்பா இருக்கணும்னு முடிவு பண்றாங்க அதாவது மரியாதையும் அன்பா இருக்கணும் இது வந்து அது வந்து ராஜுவோட பொறுப்பு அவர் வந்து அந்த தோட்டத்தை வந்து அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்றாங்க மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க माया ने अपनी माँ की सलाह को समझा और राजू को एक मौका देने का फैसला किया சரிங்களா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயா வந்து தன்னோட தாயோட அறிவை புரிஞ்சுக்கிட்டு ராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு பண்றாங்க என்ன பாத்தீங்கன்னா उसने विभिन्न रंगों के फूल लगाने में उसकी मदद करना शुरू कर दिया और महसूस किया कि बगीचा पहले से भी अधिक सुंदर लग रहा है அப்படின்னு பாத்தீங்கன்னா
வாய்ப்புகள் ஒவ்வொரு வண்ணங்கள் வந்து பூக்கள் நடுவதற்கு வந்து அவங்க உதவுறாங்க. தோட்டத்தை வந்து முன்போட ரொம்ப சூப்பரா அழகா மாறிக்கிறத ஃபீல் பண்றாங்க. अब बगीचा जानवर भी खुश थे क्योंकि उनके पास खेलने के लिए अधिक रंग के फूल थे. அங்க இருக்க விலங்குகள் எல்லாமே சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய கலரான பூவெல்லாம் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. उस दिन माया ने एक महत्वपूर्ण सबक सीखा. சரிங்களா? उसने सीखा उसने सीखा कि बदलाव एक अच्छी बात हो सकती है और हमें हमेशा नए विचारण के लिए खुला रखना चाहिए. அப்படின்னா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மாயாவுக்கு வந்து ஒரு முக்கியமான பாடம் கத்துக்கிறாங்க. மாற்றங்கிறது ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்பதையும், அதே போல வந்து ரொம்ப புதுசா ஏதாவது யோசனை சொன்னா அது வந்து அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. லாஸ்ட் என்ன சொல்றாங்க கதையில, उसने यह भी सीखा कि दूसरे के प्रति दयालु और सम्मानजनक होना बहुत महत्वपूर्ण है, खासकर जब हम उनसे सहमत नहीं होते हैं. சரிங்களா? இதனால என்ன பண்ணா மற்றவங்கள்ட்ட எப்பயுமே ஒரு அன்பாவும் மரியாதையும் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தன்யவாத். இன்னைக்கு இந்த ஸ்டார்ட்